ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணி சேவிங்ஸ் மணி சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பெண்கள் வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய தொழில்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீட்டிலேருந்தே நம்ம என்னென்ன வேலைகள் செஞ்சு சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம். அதில் முதல்ல நம்ம இன்றைக்கி இருக்கிற ஃபாஸ்டஸ்ட் வேர்ல்டில் நம்மளோட தேவைகள் அதிகமாகும்போது நமக்கு வருமானம் அதிகமாக இருக்கணும். அதனால் நிறைய லேடிஸ் இன்றைக்கி வெளியில் வேலைக்கு போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு வீட்டு வேலையும் பார்த்துட்டு வெளியிலையும் வேலைக்கு போகும்போது அவங்களால சில வேலைகள் செய்கிறதுக்கு டைம் அதிகமாகும்போது அவங்களுக்கு உபயோகப்படுற மாதிரியான சில வேலைகளை நம்ம செஞ்சு வைக்கும்போது அது அவங்களுக்கு பயனுள்ளதாகவும் நமக்கு வருமானம் தரக்கூடியதாகவும் அமையுது. அந்த மாதிரியானது தான் நம்ம பூண்டு உரித்து விற்கிறது. பூண்டு உரித்து பாக்கெட் போட்டு விற்கலாம். இல்லை வாழைப்பூ, வாழைத்தண்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி விற்கலாம். கீரைகளை உருவி க்ளீன் பண்ணி அந்த மாதிரி விற்கலாம் பாக்கெட் போட்டு. இந்த வெங்காயம் உரித்து விற்கிறது, இந்த மாதிரியான அவங்களுக்கு டைம் இல்லாமல் அவங்க வாங்கக்கூடிய பொருட்களை நம்ம சுத்தப்படுத்தி உரித்து பாக்கெட் போட்டு விற்கும்போது அது அவங்களுக்கு பயனுள்ளதாகவும் நமக்கு வருமானம் தரக்கூடியதாகவும் அமையுதுங்க. ரெண்டாவது, மாவு. உங்கள் ஏரியாவில் நல்லதாக ஒரு இட்லி மாவு கடை பக்கத்தில் எதுவும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் மாவு போடும்போது உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் ரொம்பவே கை கொடுக்கும். அடுத்து இட்லி பொடி, சாம்பார் பொடி, இல்லை ரசப்பொடி, கரம் மசாலா, பூண்டு பொடி, கருவேப்பிலை பொடி, இந்த மாதிரியான பொடி வகைகள்லாம் உங்களுக்கு செய்ய தெரியும். அப்படிங்கும்போது அதுவும் மக்களுக்கு நல்ல உபயோகமாக இருக்கும், உங்களுக்கு வருமானம் தரக்கூடியதாக இருக்கும். இதில் நீங்கள் அந்த பொருளோட தரத்தையும் அதோட டேஸ்ட்டையும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும். அதோட அவங்களால வாங்கக்கூடிய பொருட்களாகவும் இருக்கணும். முதல்ல நீங்கள் கொடுக்கும்போது ரொம்ப அதிக லாபம் வச்சு விற்றீங்கன்னா வாங்கக்கூடியவங்களுக்கு விலை அதிகமாக இருக்கும்போது அவங்க திரும்ப திரும்ப வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. அதனால் நீங்கள் ஆரம்பத்தில் விலை நார்மலாக அவங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கிற மாதிரியான ஒரு விலையில் வச்சு விற்கும்போது உங்களுக்கு வியாபாரம் அதிகமாக இருக்கும். உங்களோட பொருட்கள் நிறைய பேர் வாங்குறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கும். அடுத்து, உங்களுக்கு பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வீட்டிலிருந்தே பேக்கரி ஐட்டம்ஸாக செஞ்சு விற்கலாம். கேக் செஞ்சு விற்கலாம். இல்லை சாக்லேட் செஞ்சு விற்கலாம். இந்த மாதிரி இப்போலாம் ஹோம் பேக்கர்ஸ்க்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. நிறைய பேர் ஹோம் பேக்கர்ஸ்கிட்ட வாங்குறத விரும்புகிறாங்க. அதனால் உங்களுக்கு பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னா இப்போ யூடியூப்லேயே எல்லாமே வருது. அதனால் யூடியூப் பார்த்தே நீங்கள் எப்படி செய்கிறது அப்படின்றத கற்றுக்கிட்டு நல்லா கற்றுக்கிட்டு நீங்கள் நல்லா செய்ய கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. முதல்ல அவங்களோட ஃபீட்பேக் கேட்டுட்டு நீங்கள் அதில் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அடுத்து அது ஒரு பிஸ்னஸாகவே செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுத்ததான் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி, இமிடேஷன் ஜுவல்லரி, இல்லை புடவைகள், சுடிதார் மெட்டீரியல்ஸ், இல்லை சுடிதார்ஸ், அதோட நைட்டி, இந்த மாதிரி லேடிஸ்க்கு தேவையான பொருட்களை வாங்கி ரீசேல் பண்ணுறது. நீங்கள் ஒரு ஹோல்சேலர்கிட்ட இருந்து வாங்கி ரீசேல் பண்ணும்போது நீங்கள் ஒரு அளவான மார்ஜின் வச்சு விற்கும்போது அந்த பொருளோட தரமும் இருக்கணும். நம்ம எந்த தொழில் செஞ்சாலுமே நம்ம பொருள் தரமாக இருக்கும் அப்படின்றத கஸ்டமர்கிட்ட நம்பிக்கை உருவாக்கிட்டோன்னா போதும், திரும்ப திரும்ப அவங்க நம்மக்கிட்ட வருவாங்க. அதே மாதிரி விலையும் அவங்களுக்கு நார்மலான ஒரு விலையாக இருக்கும்போது அவங்க திரும்ப நம்மக்கிட்ட வரக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரியான வியாபாரத்தை நீங்கள் வீட்டிலிருந்தே செய்யலாம். அடுத்தது, உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணலாம். நீங்கள் இப்போ உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஒர்க் தெரியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வீட்டிலேருந்தே டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைனா இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு யூடியூபர்ஸ்க்கே எடிட்டிங் ஒர்க் செஞ்சு கொடுக்குறக்கு ஆள் தேவைப்படுது. அந்த மாதிரி எடிட்டிங் ஒர்க் தெரியும் உங்களுக்குன்னா நீங்கள் வீட்டிலேருந்தே எடிட்டிங் ஒர்க் செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு டிசைனிங் தெரியும், கம்ப்யூட்டரில் டிசைனிங்ஸ் தெரியும். அந்த மாதிரினா நீங்கள் கம்ப்யூட்டர் சார்ந்த வேலைகளை வீட்டிலிருந்தே செஞ்சு கொடுக்க முடியுதான்னு நீங்கள் பார்க்கலாம். அதன் மூலமாகவும் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அடுத்ததான் இன்றைக்கி மக்களுக்கு ஆர்கானிக் பொருட்கள் மேலே ஒரு அளவிட முடியாத ஒரு ஆர்வம் வந்திருக்குன்னு சொல்லலாம். அதனால் ஆர்கானிக்காக நீங்கள் ஒரு சோப்போ இல்லை ஒரு அழகு சார்ந்த பொருட்கள், பெண்களுக்கு தேவையான அழகு சார்ந்த பொருட்களோ இல்லை ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி ஷாம்பு, சோப்பு எல்லாமே செஞ்சு விற்கும்போது அவங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சின்னா அதையும் வாங்குவாங்க. அந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சு விற்கலாம். அடுத்து, உங்களுக்கு ஒரு டீச்சிங் நல்லா தெரியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அதையும் வீட்டிலேருந்தே டியூஷன் எடுக்கலாம். இல்லை யோகா தெரியும்னா யோகா எடுக்கலாம்.
இல்லை வந்து நீங்கள் ஃபிட்னஸ் உங்களுக்கு நல்லா வரும், நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் அதே வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து கிளாஸ் எடுக்கலாம். இல்லை இது எல்லாமே எனக்கு தெரியும், ஆனால் வீட்டில் வந்து இங்கே எனக்கு ஆள் பக்கத்தில் வரலைங்கும்போது நீங்கள் அதையவே வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஆன்லைன் வழியாகவும் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். இதெல்லாம் செய்யலாம். அடுத்து உங்களுக்கு ஒரு டெய்லரிங் தெரியும் அப்படின்னா நீங்கள் டெய்லரிங் கற்றுக்கிட்டு, இல்லை தெரியாதுன்னா கூட டெய்லரிங் கற்றுக்கிட்டு நீங்கள் டெய்லரிங் செய்யலாம். டெய்லரிங்க்கு என்றைக்குமே வந்து மவுஸ் உண்டுங்க. அதனால் நீங்கள் டெய்லரிங் செய்யலாம். ஆரி, எம்ப்ராய்டரி, ரீசெண்டாக ப்ரூச் வந்திருக்கு. இந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் வீட்டிலிருந்தே செய்யலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஏற்கனவே நல்லா டெய்லரிங் தெரியும், நீங்கள் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் வீட்லேயே வந்து ஆரி, டெய்லரிங், எம்ப்ராய்டரி கிளாஸஸ் எல்லாம் வீட்லேயே நீங்கள் வந்து எடுக்கலாம் மற்றவங்களுக்கு. அடுத்ததாக வந்து இன்றைக்கி இருக்கிற வேகமான சூழ்நிலையில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து வேலைக்கு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது குழந்தைங்கள வந்து மேக்ஸிமம் க்ரஷில் விடுறாங்க. உங்களுக்கு குழந்தைங்கள பிடிக்கும், நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கிறவங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு க்ரஷ் ஆரம்பிச்சுக்கலாம். க்ரஷ் வீட்டில் இருக்கிற உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற லேடிஸ் 2-3 பேர்த்த சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு இட வசதி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு க்ரஷ் ஆரம்பித்து குழந்தைங்கள பார்த்துக்கலாம். ஆனால் இந்த குழந்தைங்கள பார்த்துக்கிற வேலைக்கு ரொம்ப பொறுமையும் கவனமும் ரொம்ப தேவை, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து உங்களுக்கு பெட்ஸ் மேலே ஆர்வம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பெட்ஸ் வளர்க்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் பெட்ஸ் வளர்த்து அதனோட குட்டிங்களை விற்கிறது, இந்த மாதிரியான சேல்ஸ் ஒர்க்கும் அதில் பண்ணுறாங்க. அதனால் நீங்கள் பெட்ஸ் வளர்த்து அதையும் ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் ஒரு பெட்ஸ் கேர் மாதிரி உங்களுக்கு இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு பெட்ஸ் கேர் மாதிரி யாராவது இப்போ வெளியில் போகிறாங்க அப்படின்னா அவங்களோட பெட்டை 1 நாள் பார்த்துக்கிறது, 2 நாள் பார்த்துக்கிறதுன்னு விட்டுட்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு பெட் கேராகவும் நீங்கள் வந்து ஆரம்பித்து வீட்லேயே நடத்தலாம். அடுத்ததாக உங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சே சம்பாதிக்கலாம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்கள் ஏரியாவில் வீட்டு சமையல் தேவைப்படுறவங்க இருப்பாங்க, பேச்சுலர்ஸ் இருப்பாங்க, வெளியூர்லேருந்து வந்து வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறதன் மூலமாகவும் நீங்கள் வந்து வீட்டிலிருந்தே சம்பாதிக்கலாம். இன்றைக்கி சிறுதானியத்தின் மேலே மக்களுக்கு ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்குது. அதனால் சிறுதானிய லட்டு, இல்லை சிறுதானிய சமையல், முறுக்கு, இந்த மாதிரியான வகைகளை செஞ்சு நீங்கள் விற்கும்போது அதன் மூலமாகவும் வருமானம் ஈட்ட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.